கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 28. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, நம் வெளிச்சம் இருளாகாமல் காப்போம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 11:35. அணைந்த தீபத்தின் ஆபத்து. ஒரு மீனவர் பல ஆண்டுகளுக்கு முன் சிறிய படகில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருடைய படகின் உச்சியில் இருந்த ஒரு சிறிய விளக்கே அவருக்கு வெளிச்சம் காட்டியது. அந்த விளக்கை காற்றும் மழையும் அணைத்து விட்டது. மீன் பிடிப்பதில் கவனம் செலுத்திய அவர் விளக்கு அணைந்ததை அறியாமல் கரை திரும்ப முடிவெடுத்தார். இருளே அவருக்கு வெளிச்சமாக தோன்றினது. நான் சரியான திசையில் செல்கிறேன் என்று நினைத்து பயணித்தார். ஆனால் அவர் சென்றது ஆபத்து நிறைந்த பகுதிக்கு. படகு பாறை மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஆம் அன்பானவர்களே, இயேசு இங்கு ஒரு மீனவரின் படகை அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் படகை சுட்டிக்காட்டி ஒரு எச்சரிப்பை விடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் குடிக்கொண்டிருந்தால் அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனுஷன் தற்போது எந்த ஒரு தவறையும் சாதாரணமான விஷயமாகவே பார்க்கிறான். இப்படி பாவத்தின் இருளில் நடக்கிற மனுஷன் தான் இருளில் பயணிக்கிறதை அறியாமல் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆனால் வெளிச்சத்தை கண்டடைய உன்னதத்தில் இருந்து உலகத்திற்கு ஒளியாய் உதித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஒளியானது நம்மில் பிரகாசிக்கிறது. இப்படி தேவனால் மீட்கப்பட்ட நாம் மீண்டும் உலகத்தில் இருளில் சிக்கிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒளியின் இடத்திற்கு வருவோம். சாத்தானுடைய அந்தகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு திரும்புவோம். உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய செயல்பாடுகள் மற்றும் கிரியைகள் மூலமாக பரலோகத்தின் ஒளியை மற்றவர்கள் முன் வீச வேண்டும். எனவே தேவனுடைய ஒளியை தரித்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிப்போம். ஒளிமயமான நாடாம் தேவராஜ்யம் சென்று சேர கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவோம். ஆமென்.